ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம என்ன 3D டயகிராம் டிரா பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 3D மாடல் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம் சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர்ல. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர்க்குள்ள என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த எம்எம்ஜிஎஸ கிரியேட் பண்ணிக்கோங்க. நியூ ஃபைல்ல குள்ள தென் செலக்ட் த ஃப்ரண்ட் பிளேன் அண்ட் கிளிக் த நார்மல் வியூ. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ஃப்ரண்ட் பிளேன், அதாவது இதோட ஃப்ரண்ட்ல இருந்து இதுதான் இந்த ஆப்ஜெக்ட்டோட ஃப்ரண்ட். ஸோ அஸ்யூம் தட் இந்த ஃப்ரண்ட் பிளேன்ல இருந்து நம்ம இங்க பார்க்கும்போது இதுதான் நமக்கு தெரியும். ஸோ, அதனால தான் நம்ம என்ன பண்றோம், ஃப்ரண்ட் பிளேன செலக்ட் பண்ணி இப்ப நம்ம டிரா பண்ண ஸ்டார்ட் பண்றோம். ஸோ, இப்போ அதுக்கு என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு சென்டர் லைன். சென்டர் லைன்ல ஹாரிசான்டல் கிளிக் பண்ணிட்டு இன்ஃபைனைட். ஸோ, ஃபார் அவர் ரெஃபரன்ஸ் பர்ப்பஸ்க்காக இத என்ன பண்றோம், நம்ம டிரா பண்ணிக்கிறோம். ஸோ, இதே மாரியே நீங்களும் டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ, இத வரைஞ்சதுக்கு அப்புறம் அண்ட் தென் கோ டூ த ஃபிகர் டீட்டெயில்ஸ். ஃபிகர் டீட்டெயில்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த பேஸோட லென்த் எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 86. ஸோ, அப்ராக்ஸா என்ன பண்ணுங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் மேல ஒரு லைன் வரைஞ்சுட்டு, தென் இந்த எண்டு அண்ட் தென் இந்த எண்டு, இந்த சென்டர் லைன். இத 3த்தையும் கிளிக் பண்ணி சிமெட்ரி குடுத்தீங்கன்னா, லைன் உங்களுக்கு உங்களுக்கு நகர்ந்தது தெரியும். அதாவது இப்ப இந்த லைன இப்ப நமக்கு இதுக்கான லென்த் 86 அப்டின்னா, இப்ப நம்ம இத செலக்ட் பண்ணி இப்ப 86 அப்டி குடுத்து என்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 2 சைடுமே உங்களுக்கு 86ன்றது உங்களுக்கு காமனா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும், இல்ல ஆட் ஆகும். இதே நீங்க சிமெட்ரி குடுக்காம பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒன் சைட்ல லென்த் அதிகமா போயிடும். அண்ட் தென் இதுக்கான நெக்ஸ்ட் இந்த லென்த். இந்த லென்த் எவ்வளோ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான இது இங்க குடுத்துருக்காங்க. இதோட டாப் வியூல இருந்து. இது சாரி சைட் வியூல இருந்து 12 தென் இதுக்கான ஹைட் 71 எம்எம். ஸோ எல்லாமே இன் டெர்ம்ஸ் ஆஃப் எம்எம். ஸோ அதே மாரி இங்க இருந்து இதுவரைக்கும் ஒரு லைன் டிரா பண்ணணும். சேம் அதே மாரி இங்க இருந்து இதுவரைக்கும் லைன் டிரா பண்ணிட்டு, ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ்ல போயிட்டு 12 எம்எம் நீங்க தரணும். ஸோ 12 எம்எம். ஸோ இத 12 எம்எம் டிரா பண்ணிட்டதுக்கப்புறம் அகைன் அடுத்தது என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேல திஸ் லென்த். இதுக்கு லென்த் எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 48. ஸோ கோ டூ த லைன். இதே மாரி என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரெய்ட்டா ஒரு லைன வரைஞ்சுட்டு, சேம் ப்ரொசீஜர் தான். கண்ட்ரோல கிளிக் கிளிக் பண்ணிட்டு, இந்த 3 லைன், இந்த 3 பாயிண்ட் இந்த லைன் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு, சிமெட்ரி குடுத்துட்டு, ஓகே குடுத்துட்டு, ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ்ல போயிட்டு 48 குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 2 பக்கமும் ஆட் ஆகும் ஆர் ரிமூவ் ஆகும் லைன். அதே மாரி இந்த லைன செலக்ட் பண்ணிட்டு, இங்க இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் செலக்ட் பண்ணணும். சேம் டைம் இங்க இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த சைட்ல இத ஓவராலா நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம டிரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃப்ரம் த ஃப்ரண்ட் வியூ. இப்போ இத எவ்வளோக்கு இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். அதான் இதோட சைட் வியூல இருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ தெரியுதுன்னா அதுதான் இங்க எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா 34 குடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நீங்க டைரக்ட்டா ஃபீச்சர் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பேஸ் ஃப்ரம் த மிட் பிளேன்ல இருந்து செலக்ட் பண்ணி நீங்க 34 எம்எம்க்கு நீங்க என்ன பண்ணலாம்னா இத எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னா, இப்போ நமக்கு இந்த சர்ஃபேஸ் நமக்கு என்ன ஆயிடும் கிரியேட் ஆயிடும். அண்ட் தென் இப்ப இந்த எக்ஸ்ட்ரூட் கட் இப்போ இந்த கட் ஆயிருக்கு பாத்தீங்களா? மெட்டீரியல் ரிமூவல். இத எப்படி பண்ணணும்னு நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு இதோட டாப் ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச்க்கு போயிட்டு ரெக்டாங்கில நீங்க என்ன பண்ணுங்க செலக்ட் பண்ணுங்க. ரெக்டாங்கில செலக்ட் பண்ணிட்டு இந்த பேஸ்ல என்ன பண்ணுங்க, இந்த மாரி ஒரு ரெக்டாங்கில என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, டிரா பண்ணுங்க. இந்த ரெக்டாங்கில டிரா பண்ணிட்ட உடனே என்ன பண்ணுங்க, ஃபார் ரெஃபரன்ஸ் பர்ப்பஸ் சென்டர் லைன்ல போயிட்டு இன்ஃபைனைட் ஹாரிசான்டலி. ஹாரிசான்டலி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ரெக்டாங்கில சாரி ஒரு சென்டர் லைன என்ன பண்ணிக்கோங்க, டிரா பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கோ டூ த ஸ்மார்ட் டைமென்ஷன். இந்த ரெக்டாங்குலரோட இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் 18 எம்எம். தென் இப்ப இந்த ரெக்டாங்குலர் சென்டரா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃப்ரம் இந்த சைடு எட்ஜ்ல இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 இருக்கணும். ஸோ இங்க 6 பாயிண்ட் சம்திங் தான் இருக்கு. ஸோ 9. இப்போ இந்த ரெக்டாங்கிள் ஃபுல்லி டிஃபைன்ட். ஸோ அண்டர் டிஃபைன்ல தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கான ஹைட் நம்ம தரல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு செலக்ட் ஆல் தீஸ். ஸோ செலக்ட் தி ரெக்டாங்குலர் ஃபுல்லி. ஸோ இந்த ரெக்டாங்குலர் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு மேல மிரர் என்டிட்டீஸ்ல போயிட்டு ஸோ நம்ம என்னென்ன மிரர் பண்ண வேண்டியதுன்னு செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ மிரர் அபௌட் அதுக்கு தான் இந்த லைன் வரணும். ஸோ இத இங்க வரைஞ்சுட்டோம். தென் கிளிக் ஓகே. இப்போ அகைன் கோ டூ த ஸ்மார்ட் டைமென்ஷன் ஃப்ரம் திஸ் டூ திஸ் லென்த். இந்த லைனுக்கான லென்த் 18 எம்எம் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லி டிஃபைன்ட் வந்துரும். இங்க பார்த்தீங்கன்னா, கீழ ஃபுல்லி டிஃபைன்ட். அதுக்கான இதுதான் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ திஸ் த 18 எம்எம். இதுலருந்து இது வரைக்கும் 18 எம்எம். ஃபார் அவர் ரெஃபரன்ஸ் பர்ப்பஸ் ஹியர் தே ஹேவ் கிவன் த 15 எம்எம். To check this, check from the point to this point. If you click this 15 mm will come, but it will be over defined. ஸோ அதனால இத டெலீட் பண்ணிடணும். ஸோ இப்போ வரைஞ்சிருக்கிறது கரெக்ட். ஸோ ஃபீச்சர்ல போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கட்ல போயிட்டு என்ன பண்ணணும்னா இது ஃப்ரம் த மிட் பிளேன்ல இருந்து இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் த்ரூ வால். த்ரூ வால்னா அப்படியே கீழ வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸ்க்கு போயிடும். ஸோ கிளிக் ஓகே.
இப்ப கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த போர்ஷன் வந்து நமக்கு என்ன ஆயிடும்னா வந்து நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து நமக்கு வந்து வந்துரும். ஸோ நமக்கு இந்த போர்ஷன் வந்து வரைஞ்சிடும். அண்ட் தென் இப்போ இந்த ரீஜியன வரையறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வந்து, அதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ஆப்ஜெக்ட்டோட ஃப்ரண்ட் பிளேன். ஸோ இங்கருந்து இந்த ஃப்ரண்ட் பிளேன்லருந்து இந்த ஆப்ஜெக்ட்ட வந்து இந்த பீஸ வந்து நம்ம வரைஞ்சு, எக்ஸ்ட்ரூட் ஃப்ரம் த மிட் ஆஃப் த பிளேன்ல வந்து நம்ம வரைவோம். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும், இங்கருந்து வரையணும். ஸோ கோ டூ த ஸ்கெட்ச் அண்ட் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஸ்கெட்ச் வியூக்கு போயிட்டு, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வந்து ஒரு லைன். அந்த ஆப்ஜெக்ட்ட மாரியே நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஒரு லைன் வந்து நம்ம என்ன பண்ணணும், இது மாரி வரையணும். அண்ட் தென் சேம் ஹியர் ஃப்ரம் த சேம் பாயிண்ட். ஸோ இதே இந்த பாயிண்ட்ல இருந்தே வந்து அப்படியே நீங்க என்ன பண்ணணும், இங்கேயும் வந்து ஒரு லைன் வந்து வரையணும். வரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, தென் அகைன் ஐ நீட் த சம் ரெஃபரன்ஸ் லைன். ஸோ இப்போ வெர்டிகல் இன்ஃபைனைட்ல போயிட்டு என்ன பண்றேன், வெர்டிகலா வந்து எனக்கான தேவையான ரெஃபரன்ஸ் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல வரைஞ்சுக்கிறேன். சோ தட் வி நீட் நாட் டூ டிஸ்டர்ப் தட் லைன் டியூரிங் த எக்ஸ்ட்ரூட் ஆர் சம்திங் எல்ஸ். ஸோ இப்போ இந்த பாயிண்ட், பாயிண்ட் 1, பாயிண்ட் 2 தென் இந்த சென்டர் இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி சிமெட்ரி குடுத்துட்டு, ஓகே குடுத்துட்டேன். ஏன் சிமெட்ரினா, ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டூ 76 mm. ஸோ ஸ்மார்ட் டைமென்ஷன்ல போயிட்டு, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 76 ஈக்குவலா வந்து நமக்கு போகும். ஸோ 76 அண்ட் தென் ஸ்மார்ட் டைமென்ஷன் ஃப்ரம் த பேஸ் பாயிண்ட் டூ ஹியர் திஸ் லைன் இஸ் 57 mm. ஃப்ரம் த பேஸ் டூ இது 57. அதுக்கு முன்னாடி வந்து இப்போ இங்க 57 குடுத்த உடனே, நமக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு இங்க ரொம்ப இது வருது. ஸோ அப்போ அங்க நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரூட்ல இதுக்கான லென்த் 71ன்றத வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், குடுக்க மறந்துருக்கோம். ஸோ அதனால இந்த ஸ்கெட்ச்ல இருந்து அப்படியே வெளிய வந்துட்டு, இந்த பாஸ் எக்ஸ்ட்ரூட் இந்த சைட்ல கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த ஸ்கெட்ச் வரும். இத எடிட் பண்ணுங்க. ஸோ இப்ப நம்ம பண்ணது எதுவுமே வந்து தப்பு கிடையாது. ஸோ இட்ஸ் சம் காமன் மிஸ்டேக். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணீங்கன்னா 58 தான் இருக்கு. இது வந்து நமக்கு 71 mm வரணும். அதுதான் எங்க டைமென்ஷன்ல நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ 71 அதுக்கான ஹைட்ட நம்ம டிட்டர்மைன் பண்ணாம விட்டோம். இப்ப நமக்கு ஃபுல்லி டிஃபைன்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இப்ப நம்ம எந்த எக்ஸ்ட்ரூட் எதையும் மாத்த தேவையில்ல. ஸோ நம்ம இன்கேஸ் மிஸ்டேக் பண்ணாலும் நம்ம இந்த மாரி போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கெட்ச்ல இருந்து எக்ஸிட் வந்துருங்க. தென் இந்த ஸ்கெட்ச் 4 செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, எடிட் ஸ்கெட்ச் வரும். ஸோ இப்ப இதுக்கான லென்த். ஸோ இப்ப இந்த இடம் வந்து நம்ம கரெக்ட்டா வரைஞ்சிட்டோம். ஸோ இதுலருந்து இது வரைக்கும், தென் இதுலருந்து இது வரைக்கும். இப்ப என்ன பண்ணணும்னா வந்து, அகைன் ஆல்சோ ஐ லீட் த சென்டர் லைன். எது வரைக்கும்னா வந்து, இப்போ இங்க இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து, ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் அடுத்தது வந்து நான் என்ன பண்றேன், ஒரு லைன். ஸோ இங்க இருந்து ஸ்ட்ரெய்ட்டா. ஸோ ஸ்ட்ரெய்ட்டானா, இப்போ இதுல வந்து இத பாருங்க. இந்த மைனஸ் சிம்பல் மாரி காமிச்சுதுன்னா, இது ஸ்ட்ரெய்ட்டா இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணணும், பவர் ட்ரிம். ட்ரிம்ல போயிட்டு பவர் ட்ரிம் இந்த 2 இடத்தையும் பிளஸ் இந்த இடத்தையும் இது பண்ணிட்டீங்கன்னா, இப்ப நமக்கு இந்த இடம் வந்து நமக்கு குளோஸ் ஆயிடும். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு குளோஸ் ஆகலன்னா, நீங்க இத ப்ரொசீஜர வந்து ரிப்பீட் பண்ணணும். இப்ப நம்ம இதுவரைக்கும் வரைஞ்சிருக்கோங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா வந்து, நம்ப கொடுத்த சென்டர் லைன்ல இருந்து நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் செலக்ட் பண்ணி வரைஞ்சுட்டோம். அண்ட் தென் லைன். ஏன்னா, இப்ப இதுக்கு வந்து நம்ம வரையறதுக்கு வந்து நமக்கு என்னன்னா 2 டைமென்ஷன்ஸ் வந்து நமக்கு கிடையாது. ஸோ, அதனால வந்து நம்ப வந்து இத இப்படிதான் வந்து வரையணும். ஸோ, இப்ப இதுவரைக்கும் வரைஞ்சுட்டு, ஸோ இப்ப இங்க ஆல்ரெடி வந்து ஒரு லைன் இருக்கு. ஸோ, பவர் ட்ரிம். ஸோ, இதையும் ட்ரிம் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க வந்து உங்களுக்கு இது ஜாயின் ஆயிடும். ஸோ, இப்போ இந்த ஃபீச்சர் செலக்ட் பண்ணி நீங்க எக்ஸ்ட்ரூட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்படி எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ, என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வரைஞ்ச இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். இட் 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 ஹாஸ் பீன் ட்ரீட்டட் அஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஸோ, அப்ப என்ன பண்ணணும், இந்த லைன செலக்ட் பண்ணிட்டு, ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றத எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஸோ, இந்த லைன நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனா வரைஞ்சதுனால, அத வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாவே வந்து அத வந்து அதுவா அத அஸ்யூம் பண்ணிடுச்சு. ஸோ, அதனால தான் வந்து நமக்கு அந்த இஷ்யூ வந்து வந்தது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா வந்து, இத எல்லாத்தையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ செலக்ட் ஆல் தோஸ் 3 லைன்ஸ்.
1, 2, 3 இந்த 3 லைன செலக்ட் பண்ணிட்டு, ஸ்கெட்ச்ல வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மிரர் என்டிட்டீஸ், மிரர் அபௌட் ஃப்ரம் திஸ் சென்டர் லைன், கிளிக் ஓகே. கிளிக் பண்ணிட்டு ஃபீச்சர்ல போயிட்டு நம்ம எக்ஸ்ட்ரூட் பேஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கரெக்ட்டா வரும். இங்க நம்ம வரைஞ்சதுக்கான ரீசனே வந்து மிட் பிளேன். ஸோ மிட் பிளேன்ல இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, 18 எம்எம். ஸோ இங்க இருந்து இது 18. ஸோ அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ்ல போயிட்டு நம்ம 18 எம்எம் குடுத்தோம்னா, நமக்கான இது வந்து ஃப்ரம் த சென்டர் பிளேன்ல இருந்து நமக்கு 18 எம்எம் வந்து வந்துரும். ஸோ இப்ப கிளிக் பண்ணீங்கன்னா, ஓகே. வி கெட் த ஃபைனல் டயகிராம். ஸோ கண்ட்ரோல் 7 இஸ் த ஐசோமெட்ரிக் வியூ ஆஃப் த டயகிராம். ஸோ நம்ம இதே மாரியே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், வரைஞ்சுட்டோம். ஸோ இந்த டயகிராம் வந்து அவ்வளோதான். ஸோ இந்த டயகிராம்ல வந்து நம்ம வந்து ஒரு எந்த சின்ன மிஸ்டேக் எதுவும் பண்ணல. இந்த இடத்துல இதுக்கான ஹைட்ட டிட்டர்மைன் பண்ணாதனால நமக்கு இங்க ஒரு ப்ராப்ளம் வந்து, ஸோ அதையும் வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்ன்றத வந்து நம்ப போயிட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரூட் பாக்ஸ்ல இருந்து எடிட் பண்ணி நம்ம கத்துக்கிட்டோம். அண்ட் தென் வந்து இந்த இடத்துல வரைஞ்ச ப்ரொசீஜரும் கரெக்ட் தான். நம்ம இந்த இடத்துல வந்து இத நம்ப கன்ஸ்ட்ரக்ஷன் லைனா வச்சு டிரா பண்ணதுனால நமக்கு அதர் தென் தட் ரீஜன் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரூட் ஆச்சு. ஸோ அதனால அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல அகைன் லைனோட ப்ராப்பர்ட்டீஸ்ல போயிட்டு நார்மல் என்ன கன்வெர்ட் பண்ணி வந்தோம்னா, நமக்கான இது வந்து நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து வருது. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாரி நெறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு எனக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ தேங்க் யூ.